இப்போ இந்த பண பட்டுவாடா எப்படியா இருக்கு? இந்த பட்டுவாடா எல்லாமே என்ன ஆயிருக்குனாக்கா, நேச்சுரலி சமூக விரோதிகள் கையில போயிருக்கும், மத அடிப்படைவாதிகள் கையில போயிருக்கு, பல அரசியல்வாதிகள் கையில போயிருக்கு. அவங்க வந்து தன்னுடைய கீழ இருக்கிறவங்களுக்கு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா விநியோகம் செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி விநியோகம் செய்ததுல தான் என்னென்னலாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா தப்பா நினைக்காதீங்க. இது நான் படிச்ச ரிப்போர்ட்ல இருந்ததுனால சொன்னேன். இஸ்லாமியர்கள் நடத்தக்கூடிய வர்த்தகங்கள் எல்லாத்திலையுமே இந்த கள்ள நோட்டுகள் பரிமாற்றம் மிகுந்த அளவுல நடந்திருக்குன்றாங்க. இப்ப நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பணம் வாங்குறீங்க, கொடுக்குறீங்க. அவர் ஒரு பாக்கி வந்து 600 ரூபாய் பாக்கி உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, அந்த 500 ரூபாய் வந்து கள்ள நோட்டு ஆயிடும். அவர்கிட்ட வந்து உங்களுடைய நல்ல 1000 ரூபாய் நோட்டு போயிடுது. நீங்க இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் நீங்க தான் கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியாத அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா, அவங்களுக்கு தெரியும். யார் கள்ள நோட்டை ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, அது ஒரு பாயிண்ட்டை நம்ம வச்சுக்கணும். சரி, அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ல போகும்போது கள்ள நோட்டு எல்லாம் மக்கள் கையில நிறைய வந்துருச்சு, நல்ல நோட்டுகள் எல்லாம் அவங்க கையில போயிடுச்சு. ஒரு பாயிண்ட், இஸ்லாமியர்கள் வர்த்தகம், குரோசரி ஷாப்ல இருந்து, வெஜிடபிள் வெண்டர்ல இருந்து, ஹோட்டல்ல இருந்து, ரெஸ்டாரண்ட்ல இருந்து எல்லா இடத்துலையும் பணப்புழக்கம் நடந்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்திருக்கு. அடுத்ததா எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தங்கத்தை வாங்கியிருக்காங்க. இப்ப நகை கடைக்கு போறீங்க, அங்க அவரால் கண்டுபிடிக்க முடியாத போது ஏகப்பட்ட கோல்டு வாங்குறாங்க. ஆக மொத்தம் என்ன ஆகுது, அந்த கோல்டை கொண்டு போய் திருப்பி வித்து இல்ல பேங்க்ல அடமானம் வச்சோ ஏதோ செஞ்சு அதை நல்ல ஒயிட் மணியா மாத்திடுறாங்க, கள்ள நோட்டு இல்லாத நல்ல நோட்டா மாத்திடுறாங்க. இது ஒரு பக்கம். இதை தவிர என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரளமாக காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல ஏதோ சம்பளம் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த கல்லை எடுத்து பாதுகாப்பு படையினர் மேல தாக்குதல் நடத்துவதற்கு சம்பளம் மாதிரி, டெய்லி வேஜஸ் மாதிரி அதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து இந்த கள்ள நோட்டை விநியோகிக்கிறதுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ளதுக்கு 20-30 ரூபாயில நீங்க அதை வாங்கிட்டா போதும். உங்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது வேஸ்ட் பேப்பர். ஆனா 30 ரூபாய் நல்ல பணம், அது உங்க கைக்கு வந்துருது. 500 ரூபாயோ 1000 ரூபாயோ கள்ள நோட்டை கொடுத்துட்டு, சார் எனக்கு சேஞ்ச் வேணும்னு சொல்லிட்டு 100 ரூபாயா நல்ல நோட்டு வாங்கிட்டு போனீங்கன்னா, உங்க கையில இருக்கிறது கள்ள நோட்டு, அவங்க இருக்கிறது நல்ல மதிப்புள்ள நோட்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி சில டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நிறைய நடந்தது. பேங்க்ல கொண்டு போய் கட்டுறது, பேங்கால கண்டுபிடிக்க முடியல, வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி.